மக்களே, இன்னைக்கு வீக்கெண்ட்றதுனால காலையில எந்திரிச்சதே லேட்டுங்க. ஸோ காலைல டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து சூப்பரான சாப்பாடு தான் இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சியும் கருவாடு தான் பண்ணியிருந்தேன். வாங்க இந்த கருவாடு எப்படி செய்யலாம்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நெத்திலி மீனை நான் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி அதை எடுத்து இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கருவாடுலேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. இந்த கருவாடுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க நெத்திலி கருவாடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஞ்சியில் இப்போ நம்ம கருவாடு கொஞ்சமாக பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டு பாருங்க. அடடா, எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி கருவாடு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.